வெறும் 18 ஓவரில் 247 ரன் எஸ்ஆர்கே அணி அடித்து சரித்திர சாதனை படைச்சிருக்காங்க. எஸ்ஆர்கே விசஸ் பஞ்சாப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த நேற்று ஐபிஎல் மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி தைரியமாக பேட்டிங்கை தேர்வு செஞ்சுருப்பாங்க. ஸோ பஞ்சாப் அணியில் ஆர்யா மற்றும் பிரபு சிம்ரன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி எஸ்ஆர்கே பவுலர்களை பவர் பிளேயில் பறக்க விட்டுருப்பாங்க. ஸோ 4 ஓவருக்கே 66 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஆர்யன் 13 பாலுக்கு 36 ரன் 4 6 2 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். அடுத்ததாக வந்து செய்யர் பிரபு சிம்ரன் கூட பாட்டு அமைச்சு பவர் பிளே முடிவில் 89 ரன் அடிச்சிருப்பாங்க பஞ்சாப் அணி. ஸோ அதை ட்ரை பண்ண பிரபு சிம்ரன் 23 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருக்கும் போது வெளியேற செய்யர் ஒரு கட்டத்தில் அதிரடியை கூட்டியிருப்பார். நிகில் வகேரா 22 பாலுக்கு 27 ரன் அடித்து கேமியோ நாக் விளாட, அடுத்ததாக வந்த சசாந்த் சிங் 2 ரன்லையும் மேக்ஸ்வெல் 3 ரன்லையும் டெஸ்ட் மேட்ச் விளாண்டுட்டு வெளியேற செய்யர் 17வது ஓவரில் அவுட் ஆயிருப்பார். செய்யர் இந்த மேட்ச்சில் 36 பாலுக்கு 82 ரன் 6 பவுண்டரி 6 6 227 கிட்ட சேகட் வச்சு அவுட் ஆயிருப்பார். கடைசியாக வந்த மார்க்கஸ் ஸ்டானிஸ் முகமது சம்மி வீசிய கடைசி ஓவரில் தொடர்ந்து 4 6 அடித்து கேமையே மாற்றிருப்பார். இந்த மேட்ச்சில் ஸ்டாயினிஸ் 11 பாலுக்கு 34 ரன் 4 6 1 பவுண்டரி 309 கிட்ட சேக்கெட் வச்சிருப்பார். இதனால் பஞ்சாப் 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் பெருக்கி 245 ஒரு மிகப்பெரிய டார்கெட் செட் பண்ணியிருப்பாங்க. சம்மி 4 ஓவர் வீசி 75 ரன்களை விட்டு கொடுத்து ஐபிஎல் கெரியர்லேயே இந்தியன் பவுலராக மோசமாக பந்து வீசிய பவுலர் அப்படிங்கிற மோசமான சாதனை படிச்சிருப்பார். ஸோ 246 ரன் அடித்தா வெற்றின்னு மிகப்பெரிய டார்கெட் நோக்கி கிளம்பிறங்கிய எஸ்ஆர்கே தொடக்கம் பயங்கர மாசாக இருந்துச்சு. அந்த அணி 3.3 ஓவர்லேயே 50 ரன்னை கடந்துருப்பாங்க. அந்தளவுக்கு அதிரடியாக விளாண்டுருப்பாங்க. பவர் பிளேலேயே எஸ்ஆர்கே அணி 90 ரன்களுக்கு மேலே அடித்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 13 ஓவர்லேயே 150 ரன் அடிச்சிருப்பாங்க எஸ்ஆர்கே அணி. ஸோ 12வது ஓவரில் 2வது பாலில் 171 ரன் அந்த அணி இருக்கும்போது ட்ரெவிஸ் ஹெட் முதல் விக்கெட் அவுட் ஆயிருப்பார். ஹெட் இந்த மேட்ச்சில் 37 பாலுக்கு 66 ரன் 9 பவுண்டரி 3 6 அடித்து சகால் போட்ட பாலில் மேக்ஸ்வெல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, அபிஷேக் சர்மா 40 பாலுக்கு சதம் அடித்து இது எல்லோ ஆர்மிக்காக டெடிகேட் பண்ணுறேன்னு பேப்பரை காட்டி சம்பவம் பண்ணியிருப்பார். இதன் மூலம் அபிஷேக் சர்மா இந்தியன் வீரராக அதிவேக சதம் அடித்த 4வது வீரர் அப்படிங்கிற சாதனையை படிச்சிருப்பார். சதம் அடித்தது மட்டும் இல்லாமல் 55 பாலுக்கு 141 ரன் 14 பவுண்டரி 10 6 256 கிட்ட சேக்கெட் வச்சிருக்கும் போது அவுட் ஆயிருப்பார். இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றிலேயே தனிநபராக அதிக ரன் அடித்த வீரர்கள் பட்டியலை 3வது இடம் பிடிச்சிருக்காரு அபிஷேக் சர்மா. முதல் இடத்துல ஸ்கேல், 2வது இடத்துல மெக்கலம் இருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் உள்ள வந்த ஹென்ரி கிளசன் 14 பாலுக்கு 21 ரன் அடிக்க எஸ்ஆர்கே அணி 18.3 ஓவரிலே 2 விக்கெட்டில் பெருக்கி 247 ரன் அடிச்சு 8 விக்கெட் வித்தியாசத்தில் எஸ்ஆர்கே அணி ஜெயிச்சு சரித்திர சாதனை படிச்சிருக்காங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் சேசிங் டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சேசிங் பண்ண அணிகளில் பஞ்சாப் அணி கேகேஆருக்கு எதிராக போன வருடம் 267 அப்படிங்கிற டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடியாக எஸ்ஆர்கே அணி பஞ்சாபுக்கு எதிராக இந்த 246 அப்படிங்கிற டார்கெட்டை சேஸ் பண்ணி சம்பவம் பண்ணியிருக்காங்க. மேலும் எஸ்ஆர்கே அணி பாயிண்ட் டேபிளில் இந்த போட்டிக்கு முன்பு 10வது இடத்துல இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்கே அணி ஜெயிக்கிறது மூலம் 10வது இடத்துல இருந்து பாயிண்ட் டேபிளில் 8வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. 9வது இடத்துல இருந்து சிஎஸ்கே 10வது இடத்துலையும் 8வது இடத்துல இருந்த மும்பை 9வது இடத்துக்கும் வந்திருக்காங்க. ஸோ எஸ்ஆர்கே அணி திடீர்னு கம்பேக் கொடுத்துருக்கனால இதுக்கப்புறம் அந்த அணி தொடர்ந்து ஜெயிச்சா பிளேயாக போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்ஆர்கே அணியுடைய இந்த ஹிஸ்டாரிக்கல் டார்கெட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அபிஷேக் சர்மா ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக ரன் அடித்த வீரர்கள் பட்டியலில் 3வது இடம் பிடிச்சிருக்கார் தனிநபராக. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஆர்கே அணி இந்த இடம் பிளேயாக போகுமா? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.